Hello, good morning. Is my voice audible? Yes, Yes, it's audible. good morning. Yes, sir. Good morning. Good morning. That's all. Okay, so let's start out today's class. Super. So last class நம்ம என்ன பார்த்தோம்னா so we have seen some examples of git பத்தின ஒரு introduction level நம்ம பார்த்துட்டோம். So introduction னா so gitனா என்ன, git எப்படி work ஆகுது and why do we use gitன்ற introduction. இன்னைக்கு கிளாஸ்லயும் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் செஷன்ஸ்லயும் what we are going to do is we are going to learn a little bit more advanced topics in git. So git strategy-னா என்ன, git workflow எப்படி இருக்கும், அண்ட் நம்ம இதெல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான டாபிக் விட் இஸ் கால்ட் அஸ் merge அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் டாக்கிங் அபவுட் merge அண்ட் லெட் மீ ஸ்டார்ட் மை சர்வர். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கடைசியா ஒரு கமாண்ட் பார்த்தோம். அந்த கமாண்ட் என்னென்ன லாஸ்க்கு நீங்க யாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ நம்ம கிட்ட புஷ் பண்ண கமாண்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம். கிட் புஷ்னா ஐ வாண்டட் டு புஷ் மை லோக்கல் ரெபாசிட்டரி ரிமோட் ரெபாசிட்டரி. அதுக்கு நம்ம ரெண்டு கமாண்ட் அடிச்சிருப்போம். ஸோ கேன் சம்வன் சே மீ வாட் ஆர் தோஸ் கமாண்ட்ஸ்? Git commit, git push. புஷ் git pushனா ஒர்க் ஆயிருமா? Git push Exactly. upon Remote. Git remote add. Git remote add and git push. git remote add. Next நீங்க என்ன சொல்லுவீங்க? What will be the two things? Like that Name. git ID commit of and message that we have passed. Okay. git remote add last ஆ ரெண்டு வருது. Master. சோ எல்லாமே ஒரு வார்த்தையா சொல்றீங்களே, ஃபுல் இப்படியா இன்டர்வியூல கேள்வி கேட்பீங்க, ஆன்சர் சொல்லுவீங்க. சோ எக்ஸாக்ட்டா வாட் will be the answer? ஓகே, யாரோ ஒருத்தர் Git remote add. git Master remote name add URL. name and the ID and the URL. Like. ஓகே URL. சோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கமாண்ட் Git push. Master Git name. push and master, like a name and that master. Master name. Master name, and then it will prompt for username and password. ஓகே ரைட். ஸோ அது ஓகே ஃபைன். ஸோ அப்போ லாஸ்ட்டாக நம்ம அடிக்கிற ரெண்டு கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ எதுக்கு இந்த இந்த ரெண்டு கேள்வி கேட்குறேன்னா, ஃபர்ஸ்ட் யூ வில் பி ஆடிங் ஸோ கெட் ரிமோட் ஆட், யூ வில் கிவ் அ ஏலியஸ், அதான் உங்களுக்கு பிடிச்சமான நேம், அண்ட் யூ வில் கிவ் அ யூஆர்எல். ஸோ ஒரு வாட்டி நம்ம யூஆர்எல் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க அந்த யூஆர்எலுக்கு ஒரு ஏலியஸ் கொடுத்துருவீங்க விட்ஸ் அ நேம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவீங்கன்னா ஸோ கெட் புஷ் யோர் ஏலியஸ் அண்ட் மாஸ்டர். ஸோ எக்ஸாக்டா இதான் ரெண்டு கமாண்ட்ஸ். ஸோ நமக்கு பிகாஸ் இன்டர்வியூல கிட் பத்தின தியரி எல்லாம் கேட்கவே மாட்டாங்க, கிட் கமாண்ட் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ கிட் கமாண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது இங்க நான் இப்போ மாஸ்டர்னு சொல்லியிருந்தேன், அந்த மாஸ்டர்னா என்ன அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு டீச் பண்றேன் அப்படின்னு நான் லாஸ்டா சொல்லிப்பேன். ஸோ அதுதான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ விச் இஸ் வாட் இஸ் திஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் we are going to learn. Right. So இப்போ let me close. I'll keep this notepad as it is. So இப்போ what I'll do is I'll open an Excel sheet. ஸோ எக்ஸல் சீட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸல் சீட்ல நம்ம கொஞ்சம் டயக்ராம்ஸ்லாம் நம்ம இந்த மாஸ்டர்லாம் என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக we are going to do some things. Right. So what I'll do is just a second. ஓகே டன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வில் பி ரைட்டிங் சம் டேட்டா, ஏதாவது ஒரு 5 or 10 லைன்ஸ் கிட்ட அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கிட் ஆட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கிட் கமிட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. வென் யூ டூ யோர் ஃபர்ஸ்ட் கமிட், நீங்க ஃபர்ஸ்ட் கமிட் பண்ண உடனே வாட் வில் ஹேப்பன் இஸ் a master branch will be created. எப்போ ஃபர்ஸ்ட் கமிட் ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் கமிட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா மாஸ்டர் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ச் கிரியேட் ஆகும். வாட் இஸ் அ பிரான்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரீ அது மரத்துல ரூட்டு ஸ்டெம்மு பிரான்ச்சு அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் இனிஷியல் பாயிண்ட். ஸோ இங்கிருந்து தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த பிரான்ச்ன்றது வளர்ந்துகிட்டே போகும். ஓகே, ஸோ ஐ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் கமிட். இங்க ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்ற ஒரு டேட்டா வச்சிருக்கேன் அண்ட் நான் லைட்டா கலர் சேஞ்சஸும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ டு மேக் இட் லுக் கிளியர். ஓகே டன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கமிட்னு பண்ணோம். அதுக்கடுத்து ஒரு சம் லைன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 50-60 லைன்ஸ் அடிச்ச அப்புறம் ஸோ வாட் வில் பி டூயிங் இஸ் செகண்ட் கமிட் அப்படின்ற இன்னொரு ஒரு கமிட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் நம்ம இப்போ டீச்சிங் பர்பஸஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட்ன்ற டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம். பட் இன் ரியல் லைஃப் யாருமே இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. தே வில் கிவ் சம்திங் மீனிங்ஃபுல்.
ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் டிக்ளேர் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் கமிட்ல நான் ஏதாவது ஒரு வேலையை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 100 நான் எக்ஸ்ட்ரா எதுக்காக இந்த கோட் எழுதியிருக்கேன்ற மெசேஜ் தான் இங்க கொடுப்பாங்க. நம்ம இப்பதான் கிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோன்றதுக்காக இந்த செகண்ட் கமிட் அப்படின்னு நான் இங்க கொடுத்துருக்கேன். And in between, what I'll here do is I'll insert an arrow mark. So illustrations, shapes. Okay, done. Okay, so இப்போ first commit முடிச்சு நம்ம second commit அப்படின்றத நம்ம ரெண்டு commit details and information நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இது எதுல கிரியேட் ஆகும்னா மாஸ்டர்ன்ற ஒரு பிரான்ச்ல கிரியேட் ஆகும். ஸோ கிட்ல நம்ம மல்டிபிள் பிரான்ச்சஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் தோஸ் பிரான்ச்சஸ். அப்போ பிரான்ச்னா என்ன, எதுக்காக நம்ம பிரான்ச் கிரியேட் பண்றோம், ஸோ ஒரு பிரான்ச்ல இன்னொரு பிரான்ச்சுக்கு நம்ம எப்படி டேட்டா மர்ஜ் பண்றது அப்படின்ற டாபிக்ஸ் எல்லாமே ஸோ நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐல் டூ இஸ் ஐல் ரீக்ரியேட் திஸ் சினாரியோ. ஸோ நம்ம இப்போ பண்ணியிருக்க டயக்ராம் மாதிரியே நான் என்ன பண்றேன், ஸோ நான் என்னோட கோட்ல போயிட்டு என்னோட இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு ஐல் கிரியேட் அ ஃபோல்டர் அண்ட் நம்ம அதில் ஒர்க் பண்ணுவோமே. ஸோ வாட் ஐல் டூ, லெட்ஸ் கோ பேக். இன்னைக்கு கமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க, பிகாஸ் நேத்து பார்த்த அதே கமாண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் அ செகண்ட். டவுன்லோட்ஸ், footy, IP address, SSH ல auth, browse, let me upload my ppk file, open and open. Yes, login as the EC2 user, Linux machine. Right click, change settings, colors, use system color, appearance, I'll make this as a little bit bigger, 14 and bold. Okay, and apply. Done. So நம்ம என்ன பண்ணலாம், sudo switch user -root. Done. So let me clear my screen. And இப்போ ls ன்னு கொடுத்தா நம்ம day 1 ன்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருந்தோம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா mkdir day 2 அதுல நான் என்ன பண்றேன்னா merge அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்றேன். ஸோ cd day 2. ஓகே, ஸோ கிளியர். ஸோ ரூட் யூசரா இருக்கேன், எல்லாமே டன்னு. இப்போ புதுசா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபோல்டர் day 2 mergeன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ மீன் நியூ ஃபோல்டர். ஸோ இப்போ நம்ம இந்த சினாரியோ நம்ம கிரியேட் பண்ண போறோம். என்ன சினாரியோனா நம்ம இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கமிட் அண்ட் செகண்ட் கமிட் நான் பண்ணியிருக்க சினாரியோவை நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் கமாண்ட் which I should be typing? git init. சூப்பர். ஸோ நம்ம கிட்ட நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ நீங்க புதுசா ஒரு ரெபாசிட்டரி புதுசா நீங்க ஒரு ஃபோல்டர்ல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள கிட்ன்ற இனிஷியலைஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான். ஸோ ls-lrta. ஸோ ls-a கூட கொடுங்க இந்த கமாண்ட் உங்களுக்கு தெரியலனா. பிகாஸ் லினக்ஸ் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? ஒரு 2 hours செஷன் சண்டே போல நடந்திருக்கும். இஸ் இட் கம்ப்ளீட்டட்? Completed. All completed. ஸோ ஓகே, ரைட், சூப்பர். ஸோ சில பேருக்கு என்ன கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்காக ஐ வில் பி டீச்சிங் திஸ். பட் எவ்ரி சண்டே தேர் வில் பி லினக்ஸ் கிளாஸ். அந்த லினக்ஸ் கிளாஸ்ல ஐ வில் பி டீச்சிங் த பேசிக்ஸ் ஆஃப் லினக்ஸ். ஸோ அப்போ இந்த LRTA அப்படின்றதுக்கெல்லாம் மீனிங் தெரியலன்னா ஜஸ்ட் பேர் வித் மீ. ஸோ நம்ம சிம்பிளான கமாண்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ LSனா என்னன்னா இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாம் காமி, -a கொடுத்தனா ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ இப்போ எனக்கு ஹிடன் ஃபைல்ஸ்ல என்ன வருதுன்னா .gitன்ற ஃபோல்டர் இருக்கு. அப்படின்னா மீனிங் இப்போதான் எனக்கு லோக்கல் ரெபாசிட்டரி இந்த ஒர்க்கிங் டைரக்டரியில எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த கிட் இனிஷியலைஸ் பண்ணாம எந்த கமாண்ட் போட்டாலும் ஒர்க் ஆகாது. ரைட். இப்போ நான் ஃபர்ஸ்டே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் ஐ அம் கோயிங் டு கிரியேட், ஐ அம் கோயிங் டு செக் அவுட். ஸோ செக் அவுட்னா ஏதாவது பிரான்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போறேன். ஸோ ரிமெம்பர் திஸ் கமாண்ட், நியூ கமாண்ட் விச் இஸ் git branch அப்படின்னு நான் கொடுத்தா ஓகே, ஸோ எனக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. ஸோ மீனிங் என்னன்னா எனக்கு இப்போதைக்கு எந்த பிரான்ச்சுமே இல்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஐ டோன்ட் ஹேவ் எனி பிரான்ச்சஸ். ஏன்னா நம்ம எப்போ பிரான்ச் கிரியேட் ஆகும் நான் சொன்னேன்னா when you do your first commit. ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணி முடிச்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மாஸ்டர் அப்படின்ற ஒரு பிரான்ச் உங்களுக்கு கிரியேட் ஆகும். வாட் ஐல் டூ, லெட் மீ கிரியேட் அ ஃபைல் vi test. இன்சர்ட் மோட்ல போயிட்டு ஸோ பிரஸ் I ஃபார் இன்சர்ட் மோட். இல்லை நான் என்ன பண்ணேன்னா ஐ ரைட் சம் கண்டென்ட். என்ன கண்டென்ட்னா ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்ற ஒரு லைன் ஆட் பண்ணிட்டு சேவ் அண்ட் குவிட். ஸோ நார்மலா நம்மளுக்கு ஒரு லைன்ல ஆட் பண்ணிட்டு எல்லாம் சேவ் பண்ண மாட்டாங்க. தே வில் பி ரைட்டிங் ஒரு
50 to 60 lines ஒரு முக்கியமான ஒரு கோடை எழுதி முடிச்ச அப்புறம் தான் they will be committing it. So it's not like every 10 lines every 20 lines சும்மா ரேண்டமா ஏதோ 10 lines அடிச்சிருக்கேன், அந்த ஒர்க் என்ன கம்ப்ளீட்டே ஆகல ஆனாலும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் கமிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு மீனிங்ஃபுல்லா 1.5 days இல்ல 2 days 3 days ஆனாலும் அந்த ஒர்க்கை முடிச்ச அப்புறம் தான் இந்த ஃபீச்சர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு will be adding into the git. So remember this. ஸோ இப்போ நான் ஒரே ஒரு லைன் சிம்பிளா நம்ம ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு ஸோ ஐம் pressing escape. ஸோ கமாண்ட் மோட்ல வந்து சேவ் அண்ட் குவிட் டன். ஸோ விஐ தெரியாதவங்க உங்களுக்கு லினக்ஸ் கிளாஸ்ல விஐ இந்த விம்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்ல இப்போ நான் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக யூடியூப்ல போட்டாலே விம் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes 4 minutesக்குலாம் குட்டி குட்டி வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ அதை வச்சு இப்போதைக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சண்டே வரும்போது கார்த்திக் சார் will be sending the links for Linux classes. ஸோ அப்படி லிங்க் இல்ல நமக்கு வரல அப்படின்னா ஸோ சாட்டர்டே நைட் என்கிட்ட பிங் பண்ணீங்கனாலும் I'll be sharing those Linux class. ஓகே, ஸோ லிங்க். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட்ன்ற ஃபைல் உள்ள ஒரு லைனுக்கு டேட்டா இருக்கு. ஸோ கேட் டெஸ்ட்னா ஐ ஹாவ் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் லைன் ஆஃப் டேட்டா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்க, நான் லினக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் நான் பாத்துக்கிறேன், கிட் கமெண்ட்ஸ்லாம் நீங்க சொல்லுங்க. cd.git. எதுக்கு நம்ம .git ஃபோல்டருக்குள்ள போகணும்? cd.git ன்னு சொன்னீங்க. cdனா இந்த ஃபோல்டருக்குள்ள போகணும். why do I want to go in git folder? நான் git கமாண்ட் கேக்குறேன், என்ன பண்ணுவோம் எடுத்து git add. சூப்பர். சோ ஓகே, git addன்றது முக்கியமான. git statusன்றது நான் கேள்வி கேக்குறதுக்காக. சோ இப்போ git statusன்னு கொடுத்தா எனக்கு என்ன வரணும்? what will be the output? question mark test. Super. What does question mark stands for? It's not tracking. Add பண்ணல. Not added. Added இல்ல untracked சொல்லுங்க. Untracked ஃபைல்ன்றது அந்த டெக்னிக்கல் டேர்ம் கரெக்டா இருக்கும். பட் நாட் added இஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட். untracked ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நான் நிறைய பேசியிருப்பேன். இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. பிகாஸ் ஐ லைக் மை கிளாஸஸ் டு பி இன்டராக்டிவ். ஸோ நம்ம பிகாஸ் எனக்கு இப்போ ஆஃப்லைன் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா I'll be sitting and எனக்கு ஃப்ரண்ட்ல நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருப்பீங்க. இப்போ இன்டராக்டிவா போகும். ஸோ இப்போ now I'm sitting in my home in front of my laptop. ஸோ நான் பாட்டுக்கு ஸ்க்ரீனை பார்த்து பேசிட்டு இருந்தேன்னா யாருக்கு ஆகுது யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு it will be difficult for me to get to know. ஸோ அப்போ நம்ம இன்டராக்டிவா தான் இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ git status -s question mark வருது. இந்த -s இல்லாம நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிகாஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம கிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டோம் பேசிக்கா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ட்ரிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவா லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம git status அப்படின்னு கொடுத்தோம்னா untracked ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெருசா ஒரு இன்ஃபர்மேஷனே காமிக்குது. ஸோ நம்மளுக்கு எப்படி பெருசா ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே காமிக்குது. டன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு சஜஷனும், நீங்க என்ன பண்ணுங்க git add-ன்னு கொடுங்க, அப்பதான் அது இனிமேல் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டன். ஸோ அப்போ என்ன பண்றேன், git add என்ன ஃபைல் ஆட் பண்ணணும், டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் ஆட் பண்ற மாதிரி அர்த்தம். பட் லெட்ஸ் சே யூ ஹேவ் மல்டிபிள் ஃபைல்ஸ். அப்ப நிறைய ஃபைல்ஸ் இருக்கும்போது என்ன பண்றதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த டெஸ்ட்ன்றது கொடுக்கறதுக்கு பதிலா சிம்பிளி கிவ் டாட். டாட்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா இந்த கரண்ட் டைரக்டரியில இருக்க எல்லா ஃபைல்ஸையும் ஆட் பண்ணு. ஸோ அப்ப git add டாட்னு கொடுத்தீங்கன்னா இப்ப test2 ஒரு HTML ஃபைல் CSS ஃபைல் அப்படின்னு நிறைய ஃபைல்ஸ் இருந்தா அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ற மாதிரி அர்த்தம். அப்ப git add டாட் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஆட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம இப்போ திருப்பி git status -s கொடுத்தா என்ன வரும்? A test. A and file name. சூப்பர். ஏன்றதுக்கு மீனிங் என்னது? Added. நம்ம இப்ப git added. சோ இப்ப நம்ம git status -s கொடுத்தா அது ஷார்ட்டா காமிக்கும். வெறும்னே git statusன்னு கொடுத்தா இப்ப எனக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா கிரீன் கலர்ல இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா git add அப்படின்னு நம்ம காமிச்சிருக்கோம். அண்ட் இங்கேயே நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட்லாம் சொல்லுது, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்க போறேன். ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த செஷன்ல அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளா பார்ப்போம். சப்போஸ் இப்ப ஆட் பண்ணது நான் ஆட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணோம்னா ஐ வாண்ட் டு புஷ் பேக், ரோல் பேக் பண்ணணும். நான் ஆட் பண்ணிட்டேன், ஐயோ தெரியாம ஆட் பண்ணிட்டோமே, இந்த கோட் ஆட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், இல்ல இந்த ஃபைல் ஆட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி நம்ம வெளியில திருப்பி ரோல் பேக் பண்றது? ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நீங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க்கா பார்த்துட்டு வர போறீங்க. I'll tell them what is it. ஸோ இப்போ git statusன்னு கொடுத்தோன்னா எனக்கு addedன்னு ஷார்ட் கலர்ல இதுக்கு முன்னாடி வரும். ஸோ git status -s added அப்படின்னா அந்த ஃபைலை நம்ம ஆட் பண்ணியாச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்.
இப்போ நம்ம ஆட் பண்ணி முடிச்சோம்னா வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? கமிட். ஸோ கமிட்ன்றதுக்கு மீனிங் என்னது? commit Save. எஸ், இது Saving எதுல in the போய் சேவ் local ஆகும்? repository. சூப்பர், Local இதுதான் repository. கரெக்டா. ஸோ சேவிங் இன் அவர் லோக்கல் ரெபாசிட்டரி. அப்படின்னா நம்ம லோக்கல், இப்போ இது வரைக்கும் லோக்கல் ரெபாசிட்டரி எதுவுமே இப்போ விழுகவே இல்லை. இப்பதான் நம்ம கிரியேட் பண்ண போது நம்மளுக்கு சேவிங் இன் ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி அப்படின்னு இருக்கீங்க. அண்ட் கார்த்திக் கரெக்டா சொல்லியிருக்கீங்க ஃப்ரம் த மெசேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கமிட் பண்ணும்போது இட் இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். அவர் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மெசேஜ்ன்றது பாஸ் பண்ணணும். என்ன மெசேஜ்னா, நான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் கமிட். ஸோ கிட் கமிட் -m அண்ட் ஃபர்ஸ்ட் கமிட். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாஸ்டர் அப்படின்ற ஒரு டேட்டா நமக்கு இங்க வந்திருக்கு. ஓகே, ஸோ மாஸ்டர்னு ஏதோ வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட் பிரான்ச்ன்ற கமாண்ட் அடிச்சோம், அப்ப எந்த அவுட்புட்டுமே வரல. ஆனா இப்போ நான் கிட் பிரான்ச்னு அடிச்சா எனக்கு பாருங்க ஒரு புதுசா ஒரு அவுட்புட் காமிக்குது. ஸோ வச்சஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீங்க என்னன்னா புதுசா ஒரு மாஸ்டர்ன்ற பிரான்ச் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அது எப்படிங்க கிரியேட் ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்லி வென் யூ இன்சர்ட் அ டேட்டா. ஸோ நீங்க ஒரு கமிட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமிட் நீங்க பண்றீங்கனாலே டிஃபால்ட்டா கிட் என்ன பண்ணும்னா மாஸ்டர்ன்ற ஒரு பிரான்ச்ல தான் போயிட்டு எழுதி வைக்கும். ஸோ இதுக்கு வந்து டிஃபால்ட்டா பேரு மாஸ்டர் தான். ரைட், ஸோ மாஸ்டர்ன்ற பிரான்ச் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட டயக்ராம் படி ஒரு மாஸ்டர்ன்ற பிரான்ச்ல ஃபர்ஸ்ட் கமிட் வரைக்கும் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன? ஏன்னா இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஏன்னா இப்போ கிட் ஃபுல்லாவே கொஸ்டின்ஸ்ன்றது ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஏன்னா நம்ம உங்களுக்கு நாங்கள் நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும் போதே என்ன ஷேர் பண்ணுவோம்னா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த டாபிக் முடிஞ்சோன்னே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ன்றது இருக்கும். ஸோ சில இப்போ இந்த கிட் டாபிக் தான் ஃபர்ஸ்ட்னால நான் உங்க பெஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஷேர் பண்ணுவேன். பட் ஆனா இப்போ அன்சிபிள் டாக்கர்லாம் போகுதுன்னா ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் ஆல் த டாஸ்க், அதுக்கு அடுத்து ஓகே டாஸ்க்லாம் முடிச்சிட்டீங்களா, இப்போ நீங்க கிட் கமாண்ட்ஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு கிட் கமாண்ட்ஸ்னா என்ன, ஸோ கிட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெரிய லிஸ்டே இருக்கும். இந்த 50 கொஸ்டின்ஸை நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓவர். ஸோ கிட்ட தெரியுதோ இல்லையோ இன்டர்வியூல கிட்ட பத்தி கேட்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி தாங்க இன்டர்வியூனாலே. அதை ப்ரிப்பேர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் கிளியர் அவுட் த இன்டர்வியூஸ். நம்ம அப்ப கிட் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க போய் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியணும்ல. ஒர்க் பண்ணி தெரியலாம படிச்சு கிளியர் பண்ணி என்ன யூஸ், அங்க போய் சர்வைவ் ஆகணும். அதுக்காக தான் நம்ம கிட்ன்றதை நம்ம இன்டெப்தா லேர்ன் பண்றோம். ஸோ அப்போ ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல எப்போ உங்களுக்கு மாஸ்டர் பிரான்ச் கிரியேட் ஆகும்? when you do your first commit. செகண்ட் இன்டர்வியூ கொஸ்டின் இப்போ என்ன பாக்குறோம்னா ஹெட்னா என்ன? ஸோ ஹெட்ன்றது என்னன்னா இப்போ நீங்க ஒரு நிறைய கமிட் பண்ணிருப்பீங்க. ஸோ எக்கச்சக்கமான கமிட் பண்ணிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் கமிட் என்ன பண்ணிருக்கீங்களோ அதுதான் ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணிருக்கிறது ஒரே ஒரு கமிட் தான். அப்ப அந்த லாஸ்ட் கமிட்ன்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமிட்டா இருக்கும். அப்ப எனக்கு ஹெட்ன்றது இங்க நிற்கும். இது நம்ம எங்க போய் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஸோ இஃப் ஐ சே கிட் லாக் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கமிட்னு இருக்கும். இங்க ஹெட்ன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. ஸோ ஹெட் என்ன, ஹெட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு ஹெட் நமக்கு இங்க காமிக்குது. ஓகே சூப்பர். ஸோ அப்போ நமக்கு ஹெட்னு சொல்லிட்டு மாஸ்டர் அப்படின்னு நமக்கு இங்கே டேட்டா வருது. ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு லாக், ஓகே லாக் நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கமிட் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி ஒரு டேட்டாலாம் நமக்கு இன்னைக்கு வரப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த டேட்டான்றது ஆட் ஆகிட்டே போகும். அதுதான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போ நான் கிட் லாக்னு கொடுத்தா எனக்கு இப்படி வருது. அண்ட் கிட் லாக் -1 லைன்னு கொடுத்தா எனக்கு அது குட்டியா எனக்கு ஒரே லைன்ல இப்படி காமிக்கும். பட் ஆனாலும் இந்த ஹெட் மாஸ்டர்ன்ற இன்ஃபர்மேஷன்ன்றது கண்டிப்பா விசிபிளா ஆகும். ஏன்னா இதுதான் நமக்கு இருக்கிறதுலே முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ கரண்டா நீங்க ஹெட்ல இருக்கீங்க, என்ன பிரான்ச்ல இருக்கீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு இப்போ காமிக்கும். ரைட். ஸோ இப்போ ஹெட்ன்றது என்னன்னா இருக்கிற பிரான்ச்ல லாஸ்டா பண்ண கமிட், அதுதான் ஹெட் அப்படின்னு நம்மளுக்கு குறிக்கும். ரைட். ஸோ இப்போ என்ன பிரான்ச்ல இருக்கோம்னா நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கோம். அப்போ கடைசியா பண்ண கமிட் ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு வருது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ பேக். நான் என்ன பண்றேன், ஸோ லெட் மீ ஷோ யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் விச் இஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா புதுசா நான் இன்னொரு லைன் ஆட் பண்றேன், vi டெஸ்ட். ஸோ இன்சர்ட் மோடு செகண்ட் லைன் அப்படின்னு ஒரே ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் அண்ட் குவிட். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லைன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தா என்னங்க வரும்? M red color modified file. Modified second. Modified கலர் ஒருத்தர் சொல்லிட்டீங்க, red color. red color. ரைட். ஸோ ஏன்னா எம்ன்றதே ரெண்டு அவுட்புட் காமிக்கும். ஒன்னு ரெட் ஒன்று இருக்கு, இன்னொன்னு green. ஓகே சூப்பர். கிரீன் எப்போ Green வரும்? Commit பண்ணு. after commit. Save After commit. add பண்ண பிறகு. கமிட்டா ஆடா? Add. Add.
ஏன்னா கமிட் பண்ண அப்புறம் நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் நான் போட்டு காமிச்சிருக்கவே மாட்டேன். நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல நோட் பண்ணிருந்தீங்கன்னா, ஏன்னா அது இப்பதான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போறேன். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெட் கலர்ல என்ன வருது, git status -m னா ரெட் கலர்ல மாடிஃபைட். ஸோ இதே நான் ஸ்ட்ரைட் அந்த -s கொடுக்காம நான் ரன் பண்ணேன்னா எனக்கு மாடிஃபைடு ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இங்கேயே நம்மளுக்கு அங்கங்க சில ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஹெல்ப் நீங்க படிச்சு பார்த்தாலே கிட்ல நீங்க நிறைய விஷயங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவா கத்துக்கலாம். ஸோ அப்ப நம்ம ஸ்டேட்டஸ்ன்றது நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக -s சொல்லி கொடுக்கறதுக்காக. ஸோ இங்க நீங்க போனாலே எப்படி ஆட் பண்றது, எப்படி நீங்க சேஞ்சஸ் டிஸ்கார்ட் பண்றது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க இங்க எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு மாடிஃபைடு அண்ட் ரெட் கலர்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்பவுமே நம்ம ஆட் பண்ணிட்டு கமிட் பண்ணுவோம். கிட் ஆடு, அதுக்கடுத்து நம்ம கிட் பண்ணுவோம். இப்போ நான் மூணாவதா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்க போறேன். என்ன ஷார்ட்கட்னா, ஸோ கிட் ஆட் பண்ணிட்டு கமிட் பண்றதுக்கு பதிலா நீங்க டைரக்டாவே கமிட் பண்ணலாம். எப்படி கமிட் பண்றது? கமிட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் ஸ்டெப் பண்ணிருக்கணும், விச் இஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கணும். ஆட் பண்ணாதான் நம்ம கமிட்டே பண்ண முடியும். ஏன்னா என்னோட ஃப்ளோ படி இங்க அப்படிதான் இருக்கு. ஸோ என்ன ஃப்ளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஃப்ளோ விச் இஸ் ஃபர்ஸ்ட் கிட் ஆடு, அதுக்கடுத்து தான் கமிட். டைரக்டா ஒர்க்கிங் டைரக்டரில இருந்து லோக்கல் ரெபாசிட்டரிக்கு இங்க எந்த கமாண்டுமே இல்லை. அப்ப இங்க இருந்து லோக்கல் ரெபாசிட்டரிக்கு எப்படி வருது? அப்போ அங்க நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன ஷார்ட்கட்னா, கிட் கமிட் -a இங்கே இருக்கு பாருங்க. ஸோ -aன்றதுக்கு மீனிங் என்னன்னா, ஆட் பண்ணு, ஆட் பண்ணிட்டு கமிட் பண்ணு. ஸோ நம்ம கமிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த -aன்ற கமெண்ட் இங்கே அதுவே சஜஷன் சொல்லுது, நம்ம இல்லைன்னா ஆட் பண்ணிட்டு அடுத்து செப்பரேட்டா கமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட் கமிட் -a ஆட் பண்ணு, திருப்பி -m மெசேஜ் பாஸ் பண்றதுக்கு. நீங்க இப்படி -a -m தனித்தனியாவும் எழுதலாம், இல்ல பக்கத்துலயும் எழுதலாம் -am அப்படின்னு. ஸோ ஆட் பண்ணி இந்த மெசேஜோட எனக்கு கமிட் பண்ணு அப்படின்ற மீனிங். ஸோ செகண்ட் கமிட், ஸோ COMMIT. ஸோ கிட் ஆட் -am செகண்ட் கமிட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, இதை கமிட்டை சேவ் பண்ணுவோம். டன். ஸோ இப்போ எனக்கு கமிட்ன்றது சேவ் ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட டயக்ராம் படி, என்னோட டயக்ராம் படி இப்போ எனக்கு செகண்ட் கமிட்னு ஒரு புதுசா ஒரு டீடைலும் வந்திருக்கும். அப்ப ஹெட்ன்றது ஆட்டோமேட்டிக்கா இப்ப இங்க வந்துடும். ஏன்னா நம்ம கடைசியா என்ன கமிட் பண்ணிருக்கோமோ, என்ன பிரான்ச்ல இருக்கோமோ அதை தான் ஹெட்ன்றது காமிக்கும். இப்ப ஹெட்ன்றது இங்க செகண்ட் கமிட் அப்படின்றது காமிக்கும். இந்த கமிட் ஐடியா தான் ஹெட்ன்றது டினோட் பண்ணும். ஏன்னா நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கோம், மாஸ்டர் பிரான்ச்ல கடைசியா என்ன பண்ணிருக்கோம்னா இங்க ஹெட். ஸோ இதுதான் நமக்கு இப்போ கிட் நான் லாக்னு கொடுத்தேன்னா எனக்கு காமிக்கும். ஸோ இப்போ ஹெட் எந்த இடத்துல இருக்குன்னா, இப்போ கரெக்டா மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். என்ன கமிட் ஐடியில இருக்கு? செகண்ட் கமிட்ன்ற ஐடியில இருக்கு. இந்த 3 இன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்தே தெரியலாம். ஹெட் மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கு, செகண்ட் கமிட்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அண்ட் இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் கமிட் பண்ண அப்புறம் நான் ரன் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏன்னா இப்பதான் நம்ம ரன் பண்ணி காமிக்க போறோம். ஸோ கிட் ஸ்டேட்டஸ் -s கொடுத்து ஆஃப்டர் கமிட்டிங் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அவுட்புட்டுமே வராது. அப்போ வெறும்னே கிட் ஸ்டேட்டஸ் கொடுப்போமே, என்ன வருதுன்னா, ஆன் யுவர் பிரான்ச் மாஸ்டர் நத்திங் டு கமிட் ஒர்க்கிங் ட்ரீ கிளீனு அப்படின்னா, உங்களோட ஒர்க்கிங் டைரக்டரியும் நீங்க என்ன லைன்ல எழுதி வச்சிருக்கீங்களோ அந்த ஒர்க்கிங் டைரக்டரியும் உங்களோட லோக்கல் ரெபாசிட்டரியும் சேமா இருக்கு. எல்லாமே நீங்க ஆட் பண்ணிட்டீங்க, கமிட் பண்ணிட்டீங்க, எக்ஸ்ட்ரா எந்த சேஞ்சஸும் நீங்க பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அதனால நம்மளுக்கு ஒர்க்கிங் ட்ரீ கிளீன் அப்படின்னு வரும். அப்ப இது 5ஆவதா நம்ம ஸ்டேட்டஸ் கமாண்ட் பார்த்துருக்கோம். ஒன்னு கொஸ்டின் மார்க் அன்ட்ராக்ட், இன்னொன்னு ஆடடு A கிரீன் கலர், மாடிஃபைடு M ரெட் கலர், அப்புறம் நம்ம மாடிஃபை பண்ண ஃபைல ஆட் பண்ணிட்டோம்னா M இன் கிரீன் கலர். நம்ம கமிட் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்க ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா you won't get any outputs. Simply you will say working tree is clean. ஸோ அப்போ உங்களோட ஒர்க்கிங் காப்பியும் லோக்கல் ரெபாசிட்டரியும் சேமாக இருக்கு. ஸோ அப்போ நான் அவுட்புட் காமிக்க எனக்கு எதுவுமே நம்மளுக்கு வராது. டன். ஸோ இப்போ புதுசா நம்ம கிட் ஸ்டேட்டஸ் -sன்றது நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன பாயிண்ட்னா, இந்த கிட் கமிட் -am ஷார்ட்கட் நான் யூஸ் பண்ணேன் பாத்தீங்களா, இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்கு. என்ன ப்ரீ ரெக்வசைட்னா, இந்த ஷார்ட்கட்டை நீங்க அன்ட்ராக்ட் ஃபைல் மேல நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ புதுசா ஒரு ஃபைல் நீங்க டெஸ்ட்னு கிரியேட் பண்ணி அந்த டெஸ்ட்ன்ற ஃபைல்ல நீங்க கிட் கமிட் -am ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அது செப்பரேட்டா ஆட் பண்ணுங்க, அதுக்கடுத்து கமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி பண்ணதான் சொல்லும். ஸோ ரிமெம்பர் திஸ்
இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க -am கமாண்ட் அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் மேல நீங்க அப்ளை பண்ண முடியாது. செப்பரேட்டா 2 கமாண்டா ஆட் பண்ணணும், அதுக்கு அடுத்து கமிட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் அடுத்த டாபிக் நம்ம வரும்போது நான் திருப்பி பார்ப்போம். அப்போ யார் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதே டாபிக் தான் இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம புதுசா எந்த எக்ஸ்ட்ரா கான்செப்ட் பார்க்கவே இல்லை. அங்கங்க குட்டி குட்டியா இந்த ஹெட்னா என்ன, மாஸ்டர்னா என்ன, நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிரான்ச்னா என்ன அப்படின்ற நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசா ஒரு பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ புது பிரான்ச்னா லெட் மீ கிளியர் தி ஸ்கிரீனு. இப்போ நம்மளுக்கு இதான் நம்மளோட இன்ஃபர்மேஷன். கடைசியா இப்ப நான் மாஸ்டர்ன்ற பிரான்ச்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட்ன்ற டீடைல் இங்கே தான் இருக்கு. டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் வி ஆர் கோயிங் டு ஆட் அ நியூ பிரான்ச். எதுக்குங்க நான் புது பிரான்ச் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ ஒர்க் ஆர்டர்னா என்னன்னா நம்ம டிக்கெட்டிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. சர்வீஸ் நவ், ஜீரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிக்கெட்டிங் டூல்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு டிக்கெட்டிங் டூல்ல உங்களுக்கு ஒரு ஒர்க் ஆர்டர் வரும். ஒர்க் ஆர்டர்னா என்னன்னா நான் புதுசா இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணேன், இல்ல நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்க கோடுல ஏதோ ஒரு பக் இருக்கு, அந்த பக்கை சரி பண்ணுங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் வரப்போகுது. இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா எந்த ஒர்க் ஆர்டருமே இல்ல, நம்ம பண்ண வேலையை இன்னும் முடிக்கவே இல்லை, அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம புதுசா ஃபீச்சர் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க டைரக்டா போயிட்டு எந்த ஃபீச்சரையும் இல்ல எந்த கோடு சேஞ்சஸையும் மாஸ்டர் பிரான்ச்ல பண்ணக்கூடாது. ரிமெம்பர் திஸ், மாஸ்டர் பிரான்ச்ல நீங்க டைரக்டா எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு புதுசா ஒரு கோட் ஆட் பண்றோம் இல்ல இந்த கோடை சேஞ்ச் பண்றோம்னா நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல ஒர்க் பண்ணாம we have to create a feature branch. ஃபீச்சர் பிரான்ச் என்னன்னா நான் ஒரு புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ண போறேன். அந்த பிரான்ச்சுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா டெவ்னு ஒரு பேர் வைக்கிறேன். நீங்க இங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். அதை ஃபீச்சர் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. FEATUREBRANCH, ஃபீச்சர் பிரான்ச். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஃபீச்சர் பிரான்ச் நான் கிரியேட் பண்றேன். எப்படி? லெட்ஸ் see an example. இப்போ நம்ம git branchன்னு கொடுத்தோம்னா மாஸ்டர்னு ஒரே ஒரு பிரான்ச் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், git branch இங்க devன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். ஸோ நீங்க என்ன வார்த்தை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேர்ல உங்களுக்கு ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகும். என்ன ஆகும்னா இப்போ நம்ம git branch devன்னு கொடுத்தோம்னா ஒரு புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் git branchன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னன்னு வருதுன்னா புதுசா இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படின்னா என்னன்னா நான் இப்போ புதுசா ஒரு ஃபீச்சர் பிரான்ச்ன்றது கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் இப்படி இருக்கு போகுது பாத்தீங்களா, இந்த லைனுக்கு பேரு ஃபீச்சர் பிரான்ச். மாஸ்டர்ன்றது இப்படி போற ஒரு லைன். ஸோ அது மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி தான், ஒரு கிளை மாதிரி நம்மளுக்கு இப்படி லைனா ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு கமிட்டும் நம்மளுக்கு பழைய கமிட்டோட கனெக்டடா தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா புதுசா ஒரு பிரான்ச்ன்றது கிரியேட் பண்ணியிருக்கேன். எங்க இருந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா இங்க நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வை இங்க இருந்து, பிகாஸ் நம்ம செகண்ட் கமிட் வரைக்கும் பண்ணிருக்கோம். இங்க அதுக்கப்புறம் தான் நம்ம புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆரோ மார்க் கிரியேட் ஆயிரும். டன். ஸோ இப்போ நம்ம கரண்டா என்ன பிரான்ச்ல இருக்கோம்ன்றத நீங்க git பிரான்ச்னு போட்டாலே காமிக்கும். என்ன காமிக்குதுன்னா இப்போ கரண்டா நீங்க மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கீங்க. கிரீன் கலர்ல அண்ட் இந்த ஸ்டார்ன்ற சிம்பிளே நமக்கு இன்ஃபர்மேஷனை காமிக்கும். ஸோ நவ் வாட் ஐ வாண்ட் டு டு இஸ் மாஸ்டர் பிரான்ச்ன்றது ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு தாவணும். எப்படி நான் மூவ் பண்றது? git checkout dev அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மாஸ்டர்ல இருந்து ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு நீங்க தாவிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு நம்ம மாறிட்டோம். இப்போ நான் git பிரான்ச்னு கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம், இந்த கலர்ன்றது டெவ்வுக்கு கிரீன் கலர்ல, அந்த ஸ்டார் சிம்பிள் டெவ் பக்கத்துல இருக்கு. அப்படின்னா நம்ம இப்ப கரண்டா இதுக்கு முன்னாடி இந்த பிரான்ச்ல இருந்தோம், இப்போ நம்ம இந்த பிரான்ச்சுக்கு வந்துட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இந்த கான்செப்டுக்கு பேரு வர்ச்சுவாலிட்டி ஆஃப் ஃபைல்ஸ். வர்ச்சுவாலிட்டி ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபைல் தான். ஆனா அந்த ஒரே ஃபைலையே நான் மல்டிபிள் வர்ச்சுவல் காப்பீஸ் வச்சுக்கலாம். அது என்னன்ற இந்த வார்த்தைக்கு நான் என்ன மீனிங் சொல்றேன். இப்போ நம்ம என்ன பிரான்ச்ல இருக்கோம்னா ஒரு ஃபீச்சர் பிரான்ச் டெவ்ன்றதுல இருக்கும். இங்க நான் என்ன பண்றேன்னா என்னோட VI டெஸ்ட் அப்படின்னு நான் ஆல்ரெடி டெஸ்ட்ன்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். அது நான் ls கமாண்ட் போட்டாலே டெஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம VI டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஓப்பனிங் திஸ் ஃபைல். இதுல நான் என்ன இன்சர்ட் பண்றேன்னா தேர்ட் லைன் அப்படின்ற ஒரு டேட்டாவை நான் இன்சர்ட் பண்றேன். தேர்ட் லைன் இப்போ நம்ம சேவ் பண்ணி குவிட் பண்ணி நம்ம வெளியில வரலாம். ஸோ அப்போ நம்ம தேர்ட் லைன்ன்ற டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே. என்ன பிரான்ச்ல இருக்கோம்னா ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் தேர்ட் லைன்ன்ற ஒரு டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு தேர்ட் கமிட் அப்படின்னு நம்ம பண்ண போறோம். ஸோ தேர்டு கமிட். ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்தேன்னா எனக்கு தேர்ட் கமிட்னு ஆயிடுச்சு. ஆனா இந்த தேர்ட் கமிட் எங்க ஆச்சுன்னா உங்களோட ஃபீச்சர் பிரான்ச்ல ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட டேட்டா
எங்க கமிட் ஆச்சுன்னா இங்க கமிட் ஆயிருக்குங்க. அப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க தேர்ட் கமிட் அப்படின்றது வந்திருக்கும். டன். ஸோ அப்ப நம்ம இப்ப பண்ணிருக்கிறது இந்த மாதிரி தான் ஒரு பிரான்ச். ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட்னு பண்ணியிருக்கோம். நான் புதுசா ஒரு ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணி அந்த ஃபீச்சர் பிரான்ச் பேஸ் டெவ், அந்த டெவ் பிரான்ச்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட தேர்ட் கமிட் அப்படின்றத பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கரண்டா இப்போ நம்ம கிட் லாக்னு நான் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம 3P ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். நான் கிட் பிரான்ச்னு கொடுத்தா நான் ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்கேன். நான் கிட் லாக்னு கொடுத்தா எனக்கு இப்படி ஒரு லாக் இன்ஃபர்மேஷன் காமிக்குது. ஸோ இப்போ இந்த லாக்ல ஹெட்ன்றது நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ கரண்டா நீங்க என்ன பிரான்ச்ல இருக்கீங்க, டெவ் பிரான்ச். அந்த டெவ் பிரான்ச்ல கடைசியா பண்ண என்ன கமிட், தேர்ட் கமிட். அந்த தேர்ட் கமிட் பக்கத்துல உங்களுக்கு ஹெட்ன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நம்ம என்ன பிரான்ச்ல இருக்கோம் அதுல கடைசியா பண்ண கமிட் பக்கத்துல ஹெட்ன்றது காமிக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கான அவுட்புட்ல பார்த்தாலே இப்போ நீங்க ஹெட்ன்றது டெவ்ன்ற பிரான்ச்சை குறிக்குது, கடைசியா பண்ண கமிட் என்னது தேர்ட் கமிட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்க காமிக்குது. டன். ஸோ அப்போ நம்ம ஃபீச்சர் பிரான்ச்ல நம்ம எத்தனை கமிட் பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், தேர்ட் கமிட்ன்ற 3 இன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கோம். ஆனா உங்க மாஸ்டர் பிரான்ச்ல பாத்தீங்கன்னா எத்தனை கமிட், வெறும் 2 கமிட் மட்டும்தான் இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லாக்லயே பார்க்கலாம். எங்க மாஸ்டர்ன்ற பிரான்ச் இதோட நின்றுச்சு பாருங்க. இந்த கமிட் பக்கத்துலயே மாஸ்டர்ன்றது இங்கேயே நின்றுச்சு. அப்ப மீனிங் என்னன்னா மாஸ்டர் பிரான்ச்ல ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட்னு 2 கமிட் மட்டும்தான் இருக்கு. இந்த தேர்ட் கமிட்ன்றது இன்னும் உங்களோட மாஸ்டர் பிரான்ச்ல இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன்னா இது ஒரு ப்ரூஃப் பார்ப்போமா? என்ன ப்ரூஃப்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3P ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பிரான்ச்ல இருக்கேன்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்கேன். இப்போ நான் கேட் டெஸ்ட்னு கொடுத்தா உள்ள எத்தனை லைன் இருக்கணுங்க? எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 3 lines. 3 லைன்ஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் சொல்லிட்டு 3 லைன் இருக்கு. டன். இப்போ நான் என்ன பண்றேன், கிட் செக் அவுட் மாஸ்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போயாச்சு. இப்போ நம்ம கேட் டெஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 2 lines. எஸ், 2 lines. சூப்பர். ஸோ அப்போ நமக்கு 2 லைன்ஸ், வெறும் ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் மட்டும் தான் காமிக்குது. சூப்பர். அப்போ எல்லாருக்குமே இப்போ நான் சொன்ன கான்செப்ட்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அப்போ மீனிங் என்னன்னா இதுதான் virtuality of a file. virtualization என்னது? ஒரே ஃபைல நம்ம இப்ப நான் 2 காப்பி வச்சிருக்கேன். ஆனா நம்ம எல்எஸ் கமாண்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஒரே ஒரு ஃபைல் டெஸ்ட்னு தான் இருக்குமே. ஆனா நம்ம என்ன பிரான்ச்ல இருக்கோமோ அந்த பிரான்ச்சுக்கு ஏத்த மாதிரி என்னோட ஃபைல் கண்டென்ட்ன்றது டிஃபர் ஆகுது. நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன், ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்கோம்னா எக்ஸ்ட்ராவா ஒரு லைன்ன்றது ஆட் ஆயிருக்கு. அப்ப இதுதான் நம்ம லேர்ன் பண்ண கான்செப்ட். அண்ட் இப்ப நான் மாஸ்டர் பிரான்ச்ல தான் இருக்கேன். கிட் லாக்னு கொடுத்தா எத்தனை லாக் இருக்கணும்? 2 logs. 2 logs. சூப்பர். சோ அப்ப நம்ம இப்ப 2 logs தான் இருக்கு. இப்ப நமக்கு ஹெட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன்னா, சோ நமக்கு இப்ப ஹெட்ன்ற கான்செப்ட் என்னது? இப்ப என்ன பிரான்ச்ல இருக்கீங்க அந்த பிரான்ச்ல பண்ண கடைசி கமிட்ல ஹெட்ன்றது நமக்கு காமிக்கும். சோ இப்ப நம்ம என்ன பிரான்ச்ல இருக்கோம்னா மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கோம். அந்த மாஸ்டர் பிரான்ச்ல நீங்க பண்ண கடைசி கமிட். சோ மாஸ்டர் பிரான்ச்னா என்னன்னா இந்த ஒரு லைன் இப்படி ட்ராக். இந்த சிங்கிள் ட்ராக்ல கடைசி என்ன கமிட் இருக்கு? செகண்ட் கமிட்னு இருக்கு. அப்ப அங்க ஹெட்ன்றது இப்ப நமக்கு காமிக்குது. வச்சஸ் அவுட்புட்ல போனோம்னா ஓகே. சோ இப்ப கிட் லாக்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கமிட் அண்ட் செகண்ட் கமிட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஒன்லி 2 கமிட்ஸ் தான் இருக்கு. அண்ட் ஹெட்ன்றது இப்ப கரண்டா மாஸ்டர் பிரான்ச்ல செகண்ட் கமிட் பக்கத்துல ஹெட்ன்றது நிக்குது. சூப்பர். சோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஃபீச்சர் பிரான்ச்ன்றது கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபீச்சர் பிரான்ச் டெவ்னு கிரியேட் பண்ணி அதுல தேர்ட் கமிட் அப்படின்ற ஒரு டேட்டாவை கொடுத்துருக்கோம். எதுக்காக நம்ம ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணோம்னா உங்க ஆர்கனைசேஷன்ல இல்ல எல்லா ஆர்கனைசேஷன்லயும் சரி ஏதாவது ஒரு புதுசா ஒரு டேட்டாவை ஆட் பண்றாங்க இல்ல ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆட் பண்றாங்கன்னா வாட் தே வில் டு இஸ் தே வில் கிரியேட் அ பிரான்ச். இந்த பிரான்ச்சை கிரியேட் பண்ணிட்டு இங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டேட்டாவை ஆட் பண்ணுவாங்க. ஏன் சார் டைரக்டா நான் போயிட்டு இங்கே தேர்ட் கமிட்னு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கே தெரியும் டெவலப்பர் டீம்னு இருப்பாங்க, டெஸ்டிங் டீம்னு இருப்பாங்க. அந்த டெஸ்டிங் டீம்ன்ற அவங்க வேலையே என்னன்னா அடிக்கிற கோட கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றது தான் அவங்களோட வேலையே. அப்போ டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு மேக்கர் செக்கர் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ டெவலப்பர்ஸ் மேக் பண்ணுவாங்க, பண்ணது கரெக்டா இருக்கான்றத செக்கிங் வந்து நம்ம டெஸ்டிங் டீம் பண்ணுவாங்க. அப்ப டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோட அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க தேர்ட் கமிட்டை அவங்க எடுத்து செக் பண்ணுவாங்க. எப்படி அவங்க எடுப்பாங்க அது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
கிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கிட் ஒர்க் ஃப்ளோ. உங்க இப்போ பிகாஸ் இன்டர்வியூல நம்ம கேட்கற கொஸ்டின்ஸ்ன்றது கிட்ல மெயினா கேட்கறது என்னன்னா கிட்டோட ஒர்க் ஃப்ளோ என்னது, கிட்டோட ஸ்ட்ராட்டஜி என்னது அப்படின்றத நமக்கு மெயினா கேட்கிற கேள்விகளா இருக்கும். ரைட். ஸோ அப்போ நம்ம சேம் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு அப்புறம் கிட் கமெண்ட்ஸ், இந்த 3 திங்ஸ் தான் கிட்ட பெருசா வரப்போகுது. அப்போ கிட் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஒர்க் ஃப்ளோ அதுக்கு நம்மளுக்கு மீன் தெரியணும். அது நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை பத்தி பார்க்கலாம். பட் ஆனா இப்போ என்ன நினைச்சுக்கோங்க, இந்த தேர்ட் கமிட்டை உங்க டெஸ்டிங் டீம் என்ன பண்ணும்னா அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னு செக் பண்ணுவாங்கன்னா, ஸோ கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் டீம் வில் பி செக்கிங் தம். ஸோ செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நீங்க பண்ண கோடு கரெக்ட் அப்படின்னு அவங்க அப்ரூவ் கொடுத்த அப்புறம் தான், குவாலிட்டி அஷூரன்ஸ் ஓகேன்னு சொன்ன அப்புறம் தான் நீங்க அடிச்சிருக்க கோடை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க மாஸ்டர் பிரான்ச்சோட மர்ஜ் பண்ணணும். அப்ப எப்பவுமே ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க தான் ஆட் பண்றீங்கன்னா டைரக்டா மாஸ்டர்ல கை வைக்க கூடாது. ஒரு ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணி அந்த ஃபீச்சர் பிரான்ச்ல நீங்க கண்டென்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த ஃபீச்சர் பிரான்ச் இருக்கிற டேட்டாவை மாஸ்டர் பிரான்ச்ல போயிட்டு புஷ் பண்ணணும். அது நம்ம அங்க புஷ்ன்ற வார்த்தை வேணா, அங்க போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும். அந்த வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் சொல்றேன். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் பேர் என்னன்னா மர்ஜ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பேரு மர்ஜ். ஸோ வாட் இஸ் மர்ஜ்னா, ஸோ நம்ம இப்ப பண்ணிருக்க டேட்டான்றது கரெக்டா இருக்கு. ஸோ அப்ப கரெக்டா இருக்குன்னா நம்ம இங்க டேட்டாவை நம்ம சரி நம்ம பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டேட்டாவை நம்ம மர்ஜ் பண்ண போறோம். எதோட மர்ஜ் பண்ண போறோம்னா மாஸ்டர் பிரான்ச்ல நம்ம மர்ஜ் பண்ண போறோம். எப்படி இந்த மர்ஜ் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எதுல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆல் திஸ் வி ஆர் டூயிங் இன் அவர் லோக்கல் ரெபாசிட்டரி. அப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஃபுல்லாவே இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லோக்கல் ரெபாசிட்டரிக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அப்ப இது மொத்தமா நம்மளுக்கு லோக்கல் ரெபாசிட்டரி அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ வாட் ஐல் டு இஸ் ஐல் மேக் திஸ் சம்திங் லைக் திஸ். ஓகே. ஸோ அப்ப இங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே லோக்கல் ரெபாசிட்டரி. இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா ரிமோட் ரெபாசிட்டரின்ற கான்செப்டையும் நம்ம உள்ள கொண்டு வருவோம். ஸோ ரிமோட் ரெபாசிட்டரினா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ஹப் தான் ரிமோட் ரெபாசிட்டரி. ஸோ அப்போ வாட் ஐல் டு இஸ் ஐல் சே ஐல் ஆல்சோ ஆட் ரிமோட் ரெப்போ. எப்படிங்க ரிமோட் ரெபாசிட்டரி கொண்டு வருது? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே கேட்ட கேள்வியே தான். ஸோ நம்ம ரிமோட் ரெபாசிட்டரிக்கு ஆட் பண்ற கமெண்ட்ஸ். ஸோ வாட் ஐல் டு இஸ் ஐல் ஓப்பன் மை GitHub. ஸோ புதுசா ரெபாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ணலாம். நியூ, இது வந்து மர்ஜ் அப்படின்னு நம்ம ஒரு பேர் வச்சுக்கிறேன். எங்க நம்ம கிரியேட் ரெபாசிட்டரின்னு கொடுத்தோன்னே எனக்கு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிரும். ஐ யூஸ் திஸ் லிங்க். நம்ம கிட் ரிமோட் ஆடு ஒரு ஏலியஸ் SBI அந்த கம்பெனிக்காக தான் ஒர்க் பண்றோம்னா அந்த கம்பெனியோட நேம் இல்லை உங்களுக்கு பிடிச்சவன் ஏதாவது ஒரு நேம் ஆட் பண்ணிட்டு அந்த URL லிங்க் பண்ணி ஹெட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மீன்ஸ் கிட் புஷ் உங்களோட ஏலியஸ் எதை புஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பிரான்ச்சை புஷ் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட 2 பிரான்ச் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பிரான்ச்சை புஷ் பண்றீங்க? ஸோ இப்போ நான் மாஸ்டர் பிரான்ச்சை புஷ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் மாஸ்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு மாஸ்டர் பிரான்ச்ன்றது புஷ் ஆகும். ஸோ கிட் புஷ் SBI மாஸ்டர் கொடுத்தோன்னே எனக்கு மாஸ்டர் பிரான்ச்ன்றது புஷ் ஆகுது. அண்ட் நம்மளுக்கு ஐ வில் பி கெட்டிங் த டேட்டா. ஸோ விச் இஸ்